வசந்தா அம்மா கிட்ட இருக்கு அந்த மெசேஜஸ். அவங்க படிச்சு காட்டுவாங்க. அந்த போர் வந்து பகவானுடைய போர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 1971 நாங்க ஆசிரமத்துல இருக்கும் பொழுது அப்போ நடந்த பங்களாதேஷ் விடுதலை போர் வந்து அன்னையனுடைய போர் அப்படின்னு தான் ஆசிரமத்துல இருக்கிற பல பேர் பிரேயர் சொல்லி கலந்துட்டாங்க. அந்த தருணத்துல மதர் வந்து ஒரு பிரேயர் கொடுத்தாங்க. சிச்சுவேஷன் சீரியஸா இருக்கு அப்படிங்கிற போது அதுதான் அந்த வந்து சுப்ரீம் லார்ட் இட்டர்னல் ட்ரூத் let us obey thee alone and live according to truth அப்படின்னுட்டு இது உதார் ரிக்வெஸ்ட் பண்ணதாக மாதவ் பண்டிட் ஐயா நோட்ஸ்ல போட்டிருந்தாரு. அவருடைய வேண்டுதலுக்கு பேர்ல அம்மா வந்து எல்லோருக்கும் வந்து இந்த மந்திரம் கொடுத்திருந்தாங்க. மற்ற டீட்டெயில்ஸ் வந்து வசந்தா அம்மா ஷேர் பண்ணலாம். இது எவ்வளவு பேருக்கு முடியுமோ அவ்வளவு பேருக்கு நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு அந்த மதருடைய மந்த்ராவை வந்து நம்ம மதர் கூட இது பண்ணும்போது அன்னையனுடைய பணியில நம்மளும் கலந்துக்கிறதாக நினைக்கிறேன். ரெண்டாவது எது வந்தாலும் பகவானுடைய பர்த்டே டைம்ல தான் வரும் வங்க நாட்டுல. இதுவும் சம்ஹவ் பகவானுடைய பர்த்டே டைம்ல வந்ததுனால ஐ ரிக்வெஸ்ட் இந்த பிரேயர் வந்து ஏதோ பிரேயர்னு நினைக்காம இது நம்ம எல்லாம் கூட அன்னையுடைய பணியில ஆக்டிவா கலந்துக்கிறோம் மனசாலையும் உள்ளத்தாலையும் இந்த பிரேயர் வந்து நமக்கு எவ்வளவு தரம் முடியுதோ அவ்வளவு தரம் உச்சரிச்சுக்கிறது, நம்ம போல டிவோட்டிஸுக்கு ஷேர் பண்ணிக்கிறது நல்லது. ஓம் நமோ பகவதி. தேங்க்யூ மா. Mother's prayer. O Lord, I pray to thee, guide my footsteps, enlighten my mind, that at every moment and in all things I may do exactly what thou wantest me to do. ஸ்ரீ அன்னையே சரணம். இந்த அருமையான சத்சங்கத்தில் அன்போடு இணைந்துள்ள இனிய நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் என் பணிவான வணக்கம். இந்த அருமையான ராமாயண தொடரை நமக்கு அளித்துள்ள தெய்வ பெரும் கருணைக்கும் பேரருளுக்கும் நம் அனைவரின் உளமார்ந்த நன்றி. மேலும் இந்த தொடரை மிகவும் ஆர்வமாக கொண்டு செல்லும் நமது இனிய பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய எம்கேஆர் சார் அவர்களுக்கு அவரது தொடர்ந்த நீடித்த கடும் உழைப்பிற்கு நமது மரியாதை நிறைந்த அன்பும் பரிவும் வந்தனமும் நன்றியும். இந்த அருமையான தொடரை மேலும் நடத்தி செல்லுமாறு பணிவுடன் வேண்டிக் கொள்கிறேன். அன்னையே சரணம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்யமயி பரமே. ஓம் தத் சவிது வரம் ரூபம் ஜோதிஹி பரஸ்ய தீமஹி யன்னஹ சத்யேன தீபயேத். Let us meditate on the most auspicious form of Savitri, the best form of Savitri, on the light of the truth, which on the light of the Supreme, which shall illumine us with His truth. A miracle of the Absolute was born, infinity put on a finite soul. All ocean lived within a wandering drop, a time-made body housed the illimitable. A mighty transformation came on her, a halo of the indwelling deity, the immortal luster that had lit her face and tinted its radiance, her body's house, overflowing, made the air a luminous sea. I salute you, O Mother, in gratitude intense. In my life, may you radiate your peerless presence. O Lord of mercy, make me worthy of thy grace. Kujantam Rama Ramayati Madaram Madaraksharam Arushya Kavitashakam Vande Valmiki Kokilam.
புத்திர்பலம் யசோதேரியம் நிர்பயத்தும் அரோகதா அஜாட்டியம் வாக்குட்டத்துவம் ஹனுமத் ஸ்மரணாத்வத் வேதவேத்யே பரே பம்சி ஜாதே தசரதாத்மதே வேதா பிராச்சே தசாதாசீதி சாக்காத் ராமாயணம் ஆத்மனா சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வவிக்னோபசாந்தயே பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோர்ணதிம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே. பகவான் சங்கரர் உமாதேவிக்கு ராமாயண கதையை எடுத்து சொல்லிக் கொண்டு வருகிறார். இதுவரை பாலகாண்டம், அயோத்தியா காண்டம் பார்த்தோம். ஆரண்ய காண்டத்தில் 4 சர்க்கங்களையும் பார்த்தோம். ராமாயணத்தில் சாப்டரை சர்க்கம் என்று சொல்கிறோம். மகாபாரதத்திலும் ஸ்ரீமத் பாகவதத்திலும் அத்தியாயம் சாப்டரை என்றே சொல்கிறோம். இந்த சர்க்கத்தில் இதுவரை நேற்று போன திங்கட்கிழமை வரை 192 ஸ்லோகங்களை பார்த்தோம். இன்று 61 ஸ்லோகங்கள் சேர்த்து 253 ஸ்லோகங்களை பார்க்க இருக்கிறோம். பகவான் ராமபிரான் லக்ஷ்மணனுடன் சீதா பிராட்டியுடன் பஞ்சவட்டியில் அகஸ்தியர் கூறிய இடத்தில் ஆனந்தமாக கவலையின்றி வசித்தார் என்று பகவான் உமைக்கு சொல்லிக் கொண்டு வருகிறார். அந்த ஒரு அமைதியை கலைப்பவள் போல் திடீரென்று அங்கே சூர்பனகையை முளைத்தாள். சூர்பனகை ராவணன், கும்பகர்ணன், விபீஷணனுக்கு பிறகு பிறந்த கடைசி பெண் கைகசைக்கு. ஏதோ ஒரு துர்பாகிய வசத்தாலும் கோபத்தினாலும் ராவணன் சண்டை போடும் போது சூர்பனின் கணவனை அவனே கொன்று விட்டான். அதற்கு பரிகாரம் என்ன செய்வது? அவளை ஜனஸ்தானத்தில் கரண் என்று தனக்கு ஒரு ஒன்றுவிட்ட சகோதரனிடம் அவனுடைய மேற்பார்வையில் இருக்கும்படி அனுப்பி வைத்தால், நீ இஷ்டம் போல் இது உன்னை யாரும் தட்டி கேட்க மாட்டார்கள் என்று கூறினார். சூர்பனகி அவ்வாறு ஜனஸ்தானத்தில் ராமன் வசித்த சேக்கத்து அக்கம் பக்கத்தில் 2 காரணத்தில் வசித்து வந்தாள். திடீரென்று ஒரு நாள் அவள் போகும்போது அலையும் போது பாதத்தில் அந்த ஒரு மண்ணில் பாதச்சுவடுகளை கண்டாள். அந்த பாதச்சுவடுகள் அவள் ராட்சசியா இருந்த போதும் அது ஏதோ ஒரு புதுமை, அதில் ஏதோ ஒரு ராட்சசத்தன்மையற்ற ஒரு தெய்வீகம் இருந்தது என்பதை அவரால் உணர முடிந்தது. ராட்சசன் தெய்வீகம் என்பதை உணர மாட்டான். ராட்சசியான சூர்பனகை என்பது கடினம். ஆனால் அந்த அழிச்சுவடுகளில் மணல் பொதிர்ந்த அழிச்சுவடுகளின் தெய்வீகம் எத்தகையதா இருந்தது என்றால் சூர்பனகையும் தெய்வீகமாக நினைக்க வைத்தது. தாமரை சின்னம், வஜ்ராயுதத்தின் சின்னம், அங்குசத்தின் சின்னம் 3 அவள் பார்த்தாள் என்று பகவான் சங்கரர் உமைக்கு கூறுகிறார். அந்த பாத சௌந்தர்ய மோகித, அந்த பாதத்தை அழகை பார்த்த உடனே ஒரு பாதங்கள் மணலில் படிந்த ஒரு அழகு, இத்தகைய அழகு நம்மை கவரை செய்யும் அழகாக இருக்கும் என்றால் அந்த மனுஷன் நேரடியாக நேருக்கு நேர் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகா இருக்க வேண்டும் என்று அவள் மனம் சற்று கோணலாகவும் சற்று நேராகவும் யோசித்தது. அந்த அடிச்சுவடில் பின்பற்றியவளாக பஞ்சவட்டிகள் ராமனுடைய ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தார். ராமன் மகா சௌந்தரியவான அமர்ந்திருந்தார், கவலை ஏதுமின்றி. ராமன் நின்றாலும் அழகு, நடந்தாலும் அழகு. ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டாலும், ஒரு காலை மடித்துக் கொண்டு 2 காலை தொங்க போட்டுக் கொண்டு இருந்தாலும் அதுவும் அழகு.
அவளை பார்த்து இடுப்பில் கை வைத்து கொண்டு இந்த ராட்சசி கேட்கிறாள், தும் கஹா, யார் நீ? தும் கஸ்ய, யாருடையவன் நீ? யாருடைய? உங்க அப்பா யாரு, அம்மா யார், எந்த குலத்திலிருந்து பிறந்தவர்? கிம் ஆசிரமே யுக்தகா, எதுக்கு வந்து ஆசிரமாசத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாய்? அது மட்டும் இல்லை, ஜடா வல்கலாத்தியை, ஜடை தைத்திருக்கிறாய், வரவரை எழுந்திருக்கிறாய். உன்னுடைய ராஜகம்பீரத்திற்கும் இந்த ஜடவுடைய ஆடைக்கும் பொருத்தமே இல்லாமல் இருக்கிறது. உன் அழகுக்கு பொருத்தமில்லை. நீ வசிக்க வேண்டிய இடத்திற்கும் இந்த இடம் பொருத்தமில்லை. நீ யார்? Why are you here? என்று கேட்கிறார். அப்போது பகவான் ஒரு மந்தகாசம், பாதி புரிந்து பாதி புரியாமல், அதனுடைய மர்மம் சீதா பிராட்டிக்கு தான் தெரியும். சீதையை பார்த்து விட்டு அவரோட கண்ணோடு கண்ணை இணைத்து ஒரு சின்ன ஒரு விளையாட்டு விளையாட போகிறேன், நீ நிதானமா பார்த்துன்று என்று அவளை கூறாமல் கூறிவிட்டு, ஏ ஒரு சுந்தரி என்று அழைக்கிறார் சூர்பனகை. எவ்வளவு பொல்லாத்தனம்! ராமருக்கு எவ்வளவு பொல்லாத்தனம் இருந்தால், சூர்பனகை மாதிரி ஒரு பரட்டத்தலை, நாற்றம் நெடி, வயிறு டமாரம் போன்ற பெரிய வயிறு, இப்படிப்பட்ட ஒரு பெண்மணி புவனசுந்தரி என்று அழைக்க எவ்வளவு பொல்லாத்தனம்! உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும், போன வாரம் பார்த்தபோது லக்ஷ்மணனுக்கு வேதாந்தம் உபதேசம் பண்ணார் என்று பகவான் சங்கர் உமைக்கு கூறியதை கேட்டோம். அதில் என்ன ஆச்சரியம் என்றால், அந்த உமைக்கு கூறிய பொழுதோ பகவான், ராமர் என் பக்தர்களிடம் அன்புடன் நடந்து கொள்வாயானால் என் கருணைக்கு பாத்திரமாவா என்று சொல்லவில்லை. ராமனுக்கு கருணா காக்குத்ஸ்தன் என்றே பெயர். கருணையை பொழிபவர், முன் பேசுபவர், பூர்வ பாஷி பிரேம்பதகா. அவர் பகவான் சங்கரரானால் அந்த உபதேசங்களில் ராமன் வந்து அன்புடன் இரு, எல்லோரிடம் அன்புடன் பழகு, இந்த அன்பை பற்றி கூறவே இல்லை. இந்த சமயத்தில் எப்படியோ ஒரு அன்புக்கு பாத்திரமில்லாதவரிடத்தில் அன்பை தெரிவிப்பது போல் ராமர் பேசியிருப்பாக்கு பேசி நம்மையும் தேவி பார்வதியும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறார் சங்கரர். ஏ புவனசுந்தரி என்று கூப்பிடுகிறார் அந்த சூர்பனகை. யாருமா நீ? பார்த்தா ராட்சச மாதிரி இருக்க, ராட்சசை தானோ? நான் யாருன்னு கேட்டேன் இல்லையா? என் பேர் ராமன், நான் தசரத சக்கரவர்த்தியுடைய பிள்ளை. இது பக்கத்தில் இருக்கா பாரு, அப்பதான் சீதை என்னுடைய மனைவி. எங்க போனாலும் என் கூடவே இருப்பவள் அவள். நானும் அவளை விட்டு பிரிய மாட்டேன். அது தொலைவில் வந்து ஏதோ ஒரு மரத்து கலையை வெட்டின்னு இருக்கான் பாரு, இங்க நடப்பது ஒன்றும் கவனிக்காதவ மாதிரி. அவன் தான் லக்ஷ்மணன், என் தம்பி அப்படின்னு சொன்ன உடனே சூர்பனை வாய்விட்டு சிரிக்கிறார். தசரத சக்கரவர்த்தியின் பிள்ளைன்னு சொல்ற, ராஜா பிள்ளை, ராஜகுமாரன், என்ன இப்படி மதியீனமாக உனக்கு முற்றிலும் பொருந்தாத ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டாய்? இந்த பெண் உடம்புல சதப்பற்ற இல்லையே, குச்சி மாதிரி இருக்காள, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு என்ன சுகம் கிடைக்கும் என்று வெளிப்படையாக கேட்கிறாள். என்ன பண்றதுமா, நடந்து கொடுத்தது மாதிரி. அது சரி, அதுக்கெல்லாம் நான் தீர்வு கூறுகிறேன், நீ என்னுடன் வந்து விடு, இவள் எங்கேயான விரட்டி விடுவேன். சரி சார், அவள் எங்கேயான போகட்டும், நீ என் முதுகில் அமர்த்து கொண்டாயனால் நான் உன்னை ஆகாய மார்க்கமாக எங்கெல்லாம் போக வேண்டுமோ அங்கெல்லாம் போய் பலவித காட்சிகளை காண்பித்து பல நீள்வீழ்ச்சி சாரல்களை அனுபவித்து
இந்த குளிர்ச்சியான இடத்துல ஆனந்தமாக வாழ்வோம் என்று ஒரு ரொம்ப பெரிய ப்ரப்போசல் வைத்து விட்ட மாதிரி, இதுவரைக்கும் ராமபிரானுக்கு அப்படிப்பட்ட ப்ரப்போசல் எவருமே வைத்ததில்லை என்பது போல் கூறினார். ஒருவேளை ராமபிரானுக்கு சூர்பனகை ராட்சசி வந்ததை பார்த்து இப்பொழுதே ராவணன் வந்து விடுவானோ, நாம் தேவர்களுக்கெல்லாம் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தேன், ஹத்வா குரூரம் துராதர்ஷம் ரிஷினாம் பயாவகம். ரிஷிகளுக்கெல்லாம் பயமுறுத்துபவன், குரூர புத்தியுள்ளவன், சபுத்திர பௌத்திர சாமாத்தியம், பிள்ளை பேரன் உறவினர்கள் மந்திரிகள் எல்லாவற்றையும் சேர்த்து வதம் செய்வேன் என்று பிராமிஸ் பண்ணியிருந்தார். அந்த ப்ராமிஸை நிறைவேற்ற வேண்டிய தருணம், நம்ம ஒன்றும் பிரயாசம் எடுக்காம ராவணனே வந்து நம்ம மேல மோத போறான். அப்போ தீர்த்து கட்டிடலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்ததோ பிரானுக்கு தெரியாது. அதை வெளிப்படையாக பகவான் சங்கரர் கூறவில்லை, வால்மீகி ராமாயணத்துல அப்படி வெளிப்படவில்லை அவருக்கு அந்த மாதிரி எண்ணம். ஏன்னா வால்மீகி ராமாயணத்தை முழுக்க முழுக்க பகவான் ராமர் மனுஷனாகவே தன்னை நினைத்து கொண்டு வாழ்ந்தார். ஒரு செகண்ட் கூட அந்த ஒரு ஜட்டாயு சம்ஸ்காரம் பரசுராமர் வந்தது அந்த மோமெண்ட் தவிர தன்னை பரந்தாமனுடைய பிறப்பு என்று கூறிக்கொள்ளவில்லை. அப்படி கூறின உடனே அவர் சொன்னார், இதெல்லாம் சரிதாம்மா, உனக்கு என்னத்துக்கு இந்த கர்மம்? நீ என்னோட வாழ விரும்பினால் கூடவே சீத்தையின் சக்களத்தை கூட இருப்பாள். உன்னை போன்ற மேன்மை புரிஞ்சவர்களுக்கு சக்களத்தையோட இருக்கலாமா? ஏகபோகமாக இருக்கணும். இந்த வம்பு வேண்டாம் உனக்கு. நான் ஒரு வார்த்தை சொல்றேன் கேள். அதோ வேலை செஞ்சிருக்கான் பாரு, காமிச்சேன் இல்லையா லக்ஷ்மணன், அவனை பார், அவனு மகாவீரன், ரொம்ப கெட்டிக்காரன், ஆல்ரவுண்டர். திடீர்னு ஒரு போட் நதியை கட்டணும்னா ஒரு போட் கட்டுவான், ஒரு நிலப்பகுதியில வாழணும்னாக்கா ஒரு வீடு கட்டுவான். அவனுக்கு எதெல்லாம் நல்ல கிழங்கு கிடைக்கும், எந்த பழம் ருச்சியா இருக்கும், எதை சேர்த்து கறியாக கூட்டு பண்ணலாம், எல்லாம் நல்லா சமையலுக்கிற தெரியும், தான் சமையல் பண்ணுவான். ஸோ நினைச்சுப்பார், உனக்கு பொருத்தமானவள் தனியா இருக்கான், என்னோடு வந்தா ஒரு சக்கரத்தையே கஷ்டம் இருக்கும் உனக்கு, அவன் தானே சூட்டபிள், நினைச்சுப்பார் என்று ஒரு பரிகாசமாக விளையாட்டா பிரான் கூறுகிறார். இது அதை நினைச்சோன்னு நினைச்சுட்டு இருக்கோம். லக்ஷ்மணன் கிட்ட போறது, லக்ஷ்மணன் ஏதோ பரிகாசம் நடக்கிறதுன்னு அந்த நாடகத்தை அவரும் மேல ஆக்ட் பண்றதுக்கு அவரு 2 அங்கங்கள் எழுதுறாரு. அதுல வருமா, நான் இவருடைய அடிமை, அவர் சொல்றதையெல்லாம் நான் நிறைவேற்றணும், எனக்கு பிடிக்கிறதோ பிடிக்காதோ, நான் அந்த சமயம் வேற ஏதாவது செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தேனோ அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை. அவர் ஏதாவது சொன்னார்னா உடனே நான் நிறைவேற்றணும், அவருக்கு பிடிச்ச மாதிரி சமையல் பண்ணணும், இதெல்லாம் நிர்பந்தம் இருக்கு. நீ என்னோட வாழ ஆரம்பித்தியானால் அந்த நிர்பந்தத்தில் பாதி ஒண்ணு சேரும். நான் தனியா வேலை செய்யற பாக்குறது உனக்கு பொறுக்குமா? பொறுக்காது இல்லையா? நீ வேலை செய்ய ஆரம்பிப்பா, என்ன ஆகும், நீயும் அடிமை, நான் ஏற்கனவே அடிமை, இப்படி ஆயிடும். அதனால உனக்கு எங்கிட்ட பேசுறதுக்கு டைம் இருக்காது, எனக்கோ நிச்சயமா உங்ககிட்ட பேச டைமே இருக்காது. இதெல்லாம் வேணுமா உன் வாழ்க்கைக்கு? நீ அவரைத்தான் வற்புறுத்தணும் அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு கொஞ்சம் வெறுப்பு ஏற்பட்டது. என்ன ரொம்ப ஒரு சீரியஸாவே இல்லை, வேற எடுப்பேன், நான் எவ்வளவு சீரியஸா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்கேன், சீரியஸான விஷயம், சீரியஸான மனோபாவத்தோட சொல்றேன், இப்படி விளையாடலை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு வெக்ஸேஷன்.
இதுக்கெல்லாம் என்னடா காரணம்னு பார்த்தா, இந்த ஒரு பொண்ணு இருக்கா பாரு, குச்சி மாதிரி, அவளை அழக்க தூக்கி எங்கேயான வந்து போற கோதாவரியில் வெள்ளத்துல போட்டுடலாம் அப்படின்னு அவளை கிட்ட போய் நெருக்கி பிராட்டிக்கு தீங்கு நினைக்க விளைந்தாள். ராமன் வந்து லக்ஷ்மணனை பார்த்து, லக்ஷ்மணா, விஷய பொருத்தம் இல்லாதவர்களோடு நாம் வந்து சமமாக பரிகாசமாக பேசக்கூடாது இல்லையா? அந்த தர்மத்தை நாம் மீறினோம், அதனுடைய பலன் கைமேல கிடைச்சிட்டு பார், சீத்தைக்கு தீங்கு நினைக்க வருகிறார் அப்படின்னு சொன்ன உடனே 2:8 கத்தி உருவினார். கத்தி உருவிட்டு அவருடைய மூக்கையும் 2 காதுகளை மறுத்துட்டார். அவள் கோ என்று கதறிண்டு, வால்மீகி ராமாயணத்திலையும் காதுகளையும் மூக்கையும் மறுத்தார் என்றுதான் கூறப்பட்டிருக்கு. அவள் கோது அதறிக்கொண்டு சகோதரன் கரண் கிட்ட போனான். அவன் வந்து சீட்ல முன்னாடி வந்து உட்காந்து, என்னாச்சு உனக்கு, யார் உனக்கு இந்த மாதிரி குரூரமாக அவலட்சணப்படுத்தியிருக்கிறார்கள், யார் சொல்லு, இந்திரனா, குபேரனா, யமனா, அவனை கட்டி பிடிச்சும் காலடியில போடுறேன் அப்படின்னு ஆர்ப்பாட்டம் பண்ணான். உன்னுடைய கர்ஜனை எல்லாம் இருக்கட்டும், நீ இங்க ஒரு ராஜா மாதிரி லக்ஷ்மண் ராமனால் நியமிக்கப்பட்டவனாக இருக்கிறாய். தண்டக்காரத்துல எல்லாரும் பாரு, எப்ப போனாலும் வெளியில வரா, எங்க வேணாலும் போறா, பயம் இல்லாம இருக்கா, ராட்சச பயமே இல்லை. தண்டக்காரண்யா நிர்பயா கிருத்தாக, பயமில்லாத இடமா போயிடுத்து. இதெல்லாம் கவனிச்சியா, கண்ணில் பட்டதா? ராவணன் கேள்வி கேட்டா என்ன சொல்ல போற? இன்னும் இவ அவளை மிரட்டிட்டு அந்த ராமன் எத்தம் இருக்கான்னு சொல்லிட்டு லக்ஷ்மணனை பத்தி என்ன நடந்ததை பத்தி தான் பண்ணத அந்த ஒரு அசம்பாவிதமான செயல்கள் கூறாமல் அவன் இந்த மாதிரி என்கிட்ட வந்து தவறா நடந்தண்டா அப்படின்னு புகார் பண்ணலாம். அவங்ககிட்ட ஒரு 14,000 பேர் உள்ள சேனை இருந்தது. அந்த சேனைக்கு 3 பகுதியாக பிரிச்சு 3 தலைவர்கள், தூஷன், திரிசரஸ், அப்புறம் கரண். மற்றதுக்கு கரண் ஓவரால். தூஷன், திரிசரஸ் அரக்கர் அழிச்சும் போது ராம லக்ஷ்மண சொன்னார், லக்ஷ்மணா, இந்த பொண்ணு வந்து போனா இல்லையா, அது வம்பு. அந்த வம்பினுடைய விளைவை நமக்கு இப்ப கண்முன் வர்றது ஒரே கோலாகலமான சப்தம், கன்ஃபியூஷன். ஆகையால் நீ சீத்தை அழைத்தேன், இங்க இருக்கிற பர்டிகுலர் குகை, அதெல்லாம் அங்க குகை இருந்திருக்கு, பார்த்து வச்சிருக்காரு ராமர். அங்க இருந்திருக்கணும். மத்தியானம் உட்காந்து இந்த வீட்டுல சாப்பிட்டா ஃபார் அ சேஞ்ச் ஒரு இலையில எடுத்து சாப்பாடு எடுத்துமே இந்த குகையில உட்காந்து சாப்பிட்டுருக்கலாம். நமக்கு தெரியாது. இந்த 13 வருஷம் காட்டுல வந்து ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணாரு நமக்கு தெரியுமா? அந்த குகையில போய் அழிச்சுன்னு போய் சீத்தையை பத்திரமா பாதுகாத்துட்டு நான் எல்லாம் ஒரு கை பார்த்துட்டு வரேன், கவலைப்படாது என்னார். அந்த அகஸ்தியர் கொடுத்த வில்லு எடுத்துட்டார், யாகத்தில் வச்சிருந்த அந்த விஷ்ணு வில்லு, அந்த வீண் போகாத குறையாத அம்பரைகளை எடுத்துட்டார், தோல்ல சொருகின்றார், கிளம்பிட்டு அந்த கொஞ்ச நாளையிலேயே அந்த எல்லாரையும் ஒருத்து விடாம ரதம் எல்லாம் பொடியாச்சு, யானை குதிரை எல்லாம் செத்து போச்சு, எல்லா ராட்சதர்களும் மடிந்தார். கரணும் வந்து போரிட்டான். போர் கொஞ்சம் பயங்கரமா இருந்தது. கரண் வந்து போடுற போது என்ன ஆகும்னு தேவர்களே கவலைப்பட்டார்களாம். அவனை தீர்த்துட்டார். தீர்த்து வர திரும்பி வருகிறார், உடம்பெல்லாம் காயம். அந்த சீத்தையை அந்த மாதிரி இந்த கோலத்தை பார்த்த போதோ வால்மீகி ராமாயணத்துல அவளுக்கு பிராட்டிக்கு ஒரு ஞாபகம் உண்டு. காட்டுக்கு வராத, ஆபத்து, அவன் ஆக்ஷன் போக மாட்டேன்னு அவர் பிடிவாதம் பிடித்த போது இவ என்ன சொன்னா, இவ்வளவு பயந்தாங்கொள்ளியா இருக்கான்னு மாப்பிள்ளை தெரியாம அப்பா வந்து ஒரு ஆண் பிள்ளைத்தனம் இல்லாதவனுக்கு பார்த்து என்னை பெண்ணை கொடுத்து விட்டார்.
கிம் துவாம் அந்நியத்த வைதீகா பிதாமே ஜனகாதிபகா ராமம் ஜாமாதரம் பிராப்பிய ஸ்திரியம் புருஷ விக்கிரகம். ஆம்பளை மாதிரி வேஷம் போட்டுருக்கான், வேஷ்டிலாம் கட்டின்னு இருக்கான். ஆனா அவன் பெண் பிள்ளை இப்படின்னு ஒரு ஷாடினாள். இப்ப பார்த்தா எப்படி இருக்கு அவர் வீரம். ஐயோ அப்பா இப்ப இருந்தாக்க இந்த கோலத்தை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்படுவார். தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் ரிஷீணாம் சுகாபகம் பபூவ ஹிருஷ்டா வைதேகி. ஏன் வைதேகின்னு சொன்னார்? விதேகராஜமன்னுடைய சீதையை அந்த நிலையில் இருந்து கொண்டு அப்பா இங்க இருந்தால் அதை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்படுவார், பெருமைப்படுவார் என்று நினைத்து தான் அவ்வாறு பேசியதற்கு வெட்கப்பட்டு ராமன் உடம்பெல்லாம் ரத்தம் வழிகிறது என்று கவலைப்பட்டு ஓடி பபுவ கிருஷ்ணா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வதே ஓடி இறுக்கி ராவனை கட்டிண்டான். தன்னுடைய நிம்மதி, பெருமூச்சு விடுற நிம்மதியை கொட்டு லக்ஷ்மண் இங்க இருக்கார் என்பதை அதெல்லாம் பொருட்படுத்தவில்லை. ஒரு அன்பை வெளிப்படுத்த வேண்டும்ங்கிற ஒரு நிலைமை ஏற்படுற பொழுதோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா? கிருஷ்ணனும் ராதையும் பார்த்துட்டு இருந்தாளா? கிருஷ்ணன் கோபிக்கையும் பார்த்தாளா? அடுத்த அவதாரத்துல எவ்வளவு சுவாதீனமாக எவ்வளவு தடவை அதை செய்ய போகிறாரோ அது போன்ற நிலைமை ஒரே ஒரு தடவை இங்கு பிராட்டிக்கு ஏற்பட்டது. ராமனுக்கும் பிராட்டிக்கு விட்டு ஏற்பட்டது. பிறகு தன்னுடைய புடவை தலைப்பை எடுத்துக்கொண்டு மிருதுவாக அதுல ஊதி உஷ்ணப்படுத்தி, சின்ன குழந்தை விளையாடும், காலை சராசின்னு வந்துடும், அது பெரிய விஷயம் நடந்து போல அதை சமாதானப்படுத்தி அம்மா என்ன பண்ணுவா, தன்னுடைய சேலை தலைப்படுத்தி அது ஊதி உஷ்ணப்படுத்தி அந்த இடத்துல ஒத்தி எடுப்பா. அது சமாதானமாயிடும். அது மாதிரி உஷ்ணப்படுத்தி அந்த ஒரு புண்களை எல்லாம் பிராட்டி ராமனுடைய புண்களை எல்லாம் ஆட்டினாள். இதெல்லாம் சூர்பனகை பார்த்துட்டு இருந்தா. இவர் ராமன் எவ்வளவு அசகாய சூரன் என்பது அவளுக்கு தெரிய வந்தது. அந்த அன்பெல்லாம் மறைஞ்சு போச்சு. இல்லை, ரெண்டு விதமான கேவலமான எண்ணம் வந்திருக்கலாம். நேர போய் ராவணன் கிட்ட போனா சபை கூடியிருந்து அவங்க கிட்ட போய் நீ என்ன ராஜ்யம் பண்ற, இங்க கரண் தூஷணம் திருசரஸ் எல்லாம் எல்லாம் பரலோகம் போயிட்டா, இங்க ராட்சச நடமாட்டமே இல்லை, ரிஷியர் தான் நடமாடின்னு இருக்கா. அதுக்கெல்லாம் காரணம் ராமன், அவன் தம்பிதான் எனக்கு இந்த மாதிரி விகாரப்படுத்தினா. அவளுக்கு ராமனுக்கு அப்படி ஒரு சௌந்தரியவதியான மனைவி வேண்டும். நீ எதுக்கு அங்க போனேன்னு கேட்பியானால், அப்படிப்பட்ட சௌந்தரியவதி உன்னுடையவளாக இருக்க வேண்டும் அல்லவா என்ற எண்ணத்துடன் அவளை உனக்கு தூக்கி கொண்டு உன்னுடைய இங்கே உன்னிடம் ஒப்படைக்கும் எண்ணத்துடன் போனேன் அப்படின்னு பெரிய ஒரு சத்தியமில்லாத விஷயத்தை ராவணனும் கூறினார். ராவணன் கேட்டான், அவன் யார் சத்தியம் பேசுறா, யார் பொய் பேசுறா, யார் ஒரு முகஸ்துதி எல்லாம் அவனுக்கு தெரியும். அப்படியா, நீ கவலைப்படாத, நான் அதை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோஜனை பண்ணான். இந்த யோஜனை பண்றது ரொம்ப வித்தியாசமாக யோஜனை பண்ணான். சங்கரர் அதை விஸ்தாரமா சொல்றார் பார்வதி கிட்ட. தேவி, ராவணன் என்ன பண்ணான் தெரியுமா? ராவணனுக்கு கொஞ்சம் மேல அவருக்கு பிரியம் உண்டு இல்லையா, அவனுடைய பக்தன், அவருக்கு தபஸ் பண்ணியிருக்கான். இந்த கைலாசத்துல அழித்தது போது, கையெல்லாம் மாட்டின போது சாமயுதத்தால திருப்தி பண்ணியிருக்கான். அவருக்கு சந்திரகாசம் வாழை கொடுத்துருக்கார். ஸோ ராவணனுடைய பக்தன் இல்லையா. ராவணனை பத்தி கொஞ்சம் வித்தியாசமாக அவன் திங்க் பண்ணான்ற விவரிக்கிறார். ராவணன் என்ன நினைச்சானா, இத்தனை ராட்சசாலை இத்தனை சுலபமாக ஒரு கேவலம் ஒரு கத்திரிய வம்சத்தில் பிறந்தவனால் கொண்டிருக்க முடியாது. சோ இவன் ஒரு அவதாரம். யாரு என்னோடு மோதறதுக்கு தயாராப்பா?
ஸோ அந்த மகாவிஷ்ணுடைய அவதாரமாகத்தான் இவன் இருக்க வேண்டும். ஆகையால் நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் செய்ய வேண்டியது, அவன் இவ்வாறு எனக்கு ஒரு அபராதத்தை விளைவித்த பிறகு அவனை உயிரோடு வெட்டி வைக்கலாமா? அவனோடு சண்டை போட வேண்டும். ஆனால் அவனும் பறந்தாமன், இதுவரை தோல்வியை அறியாதவன். நானும் தோல்வி அறியாதவன் தானே, 2 பேரும் சமம். சண்டை போட்டு அந்த யுத்தத்தில் நான் ஜெயித்தேனானால் ராட்சத ராஜதானியை நிர்பயமாக நீண்ட காலம் கவலையின்றி ஆண்டு வருவேன். எனக்கு எதிராக எந்த ஒரு புதிய சக்தி முளைக்க முடியாது அப்படின்னு ஆண்டு வருவேன். அல்லது ஒருவேளை அவன் பரந்தாமனாக இருப்பதால் அவன் வெற்றி பெற்று விட்டால் கவலை இல்லை, ஐ வில் கோ பேக் டு மை பிளேஸ். ஆஃப்டர் ஆல் வைகுண்டம் வந்து என்னிடம் தானே. அப்படின்னு இவன் அங்கே துவாரபாலக்கராக இருந்தான், பிறகு சாபங்காரணமாக இப்படி மாறினான் என்றெல்லாம் மூடி மறைத்து சொன்ன வாக்கியமாக அதெல்லாம் வெளிப்படுத்தாமல் அங்க போய் நான் இருப்பேன், சுகமா இருப்பேன், என் ஊர்ல இருப்பேன், எனக்கு யார் கேட்கறது அப்படிங்கிற மாதிரி சொன்னானாம் அப்படின்னு பகவான் சொல்றார் சங்கரர் பார்வதி கிட்ட. அவன் பேரு நியாயப்படுத்துறான். என்ன நியாயப்படுத்துறான்னா, பகவானை அடைய வேண்டும் என்றால் பக்தி மார்க்கத்தை சூஸ் பண்ணா அப்படி அடைவதற்கு ரொம்ப நாளா இருக்கும். துருத்தம் ந பக்தியா பகவான் பிரசீதேத்து. சீக்கிரம் பலன் வேண்டும் என்றால் ந பக்தியா, பகவான் ந பிரசீதேத், பகவானை அவன் பிரீத்தி அடைகிறதில்லை, சீக்கிரமாக பிரீத்தி அடைகிறதில்லை. பக்தி வழியில் நீண்ட காலமாக உபாசனை செய்ய வேண்டி வருகிறது. ஆனால் விரோத புத்தியா ஹரிம் பிரயாமி. விரோதி புத்தியால் விட்டால் அவருக்கு நான் விரோதித்துக் கொண்டவனை என்னை ஹேண்டில் பண்ண வேண்டிய நிர்பந்தம் உடனே ஏற்படுகிறது. அவரால் ஹேண்டில் செய்யப்பட்டு எனக்கு மரணம் ஏற்பட்டாலும் எனக்கு அவரை அடைந்தவன் ஆகும் அப்படின்னு ஏதோ ராவணனுக்கு தன்னுடைய சாபத்தை போக்கிக் கொள்ள வேண்டும், ராவணனா இருக்கிறது போரும், மீண்டும் வைகுண்ட பதம் அடைந்து துவாரபாலகனா இருக்க வேண்டும் என்றெல்லாம் விரும்பியதை போலவும் ஒரு சின்ன ஒரு மறைமுகமான ஒரு வீல், திரைக்கு பின்னால் திரை மாறி, நாடகத்திற்குள் நாடகம், ஒரு நடிகன் தன்னுடைய நாடகத்தை தானே பார்ப்பது போல் அப்படி பார்த்து நினைத்தான் என்று பகவான் சங்கர் உமைக்கு கூறுகிறார். இப்படியாக இந்த 5வது சர்க்கம் முடிவடைகிறது. ராவணனுக்கு இப்படிப்பட்ட மனோபாவம் இருந்தது, ஸ்ட்ரேஞ்ச் ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருந்தது என்பதை பகவான் சங்கரர் உமைக்கு கூறுவதாக நாம் அறிகிறோம். அப்படி அவன் நினைத்ததெல்லாம் வால்மீகி ராமாயணத்தில் நினைக்கிறான். கும்பகர்ணன் போன பிறகு அதிகாயன் அப்படிங்கிற பிள்ளையை கூப்பிடுறதுக்கு பாடுறதுக்கு முன்னாடி இவன் தான் அவர்கிட்ட தோத்துதல் நினைச்சுக்கிறான். நூனம் ராகவம் மன்யே நாராயணம் அனாமயம். ஒரு கணம் தோன்றது, இவன் he is not a simple fellow like Rama. He's come like Rama. அந்த பேரெல்லாம் வச்சுட்டு இருக்க அது மாதிரி ஒரு மாதிரி ஜோடனை. ஆக்சுவலி he is நாராயணா. நூனம் ராகவம் மன்யே நாராயணம் அனாமயம் நினைக்கிறான். அந்த ஒரு கட்டத்தை நினைவேற்றுவது போல் பகவான் சங்கரர் இங்கே நமக்கெல்லாம் அவன்
நாராயணனை பகவானை அடைய வேண்டும் என்றால் அவரை விரோதிக்க வேண்டியது எளிய உபாயம் என்று ஒரு மகத்தான தத்துவத்தை கூறுவதாக அமைத்திருக்கிறார். இப்படியாக நாம் இந்த ஒரு ஆச்சரியமான ஒரு 5ஆம் சர்க்கம் பஞ்சவட்டியில் சூர்பனை வந்தது, கரதூஷணர்கள் மரணம் எல்லாம் ஒரு பெரிய திருப்பு முனை. இதுக்கப்புறம் அவதார நோக்கம் நிறைவேறுவதற்கு இர்ரிவர்சிபிளா போறது, அங்கே திரும்ப வர முடியாது. பஞ்சவட்டிக்கு வராமல் இருந்தாக்கா ராமர் என்ன பண்ணியிருப்பார்? அவதாரம் பண்ணவே ராவணன் எப்படி சண்டை போடுறதுன்னு நினைச்சு அங்கேயே இருந்திருக்க மாட்டார். இவட கம்பேக். ஏன்னா பரதனுக்கு சத்தியம் பண்ணிருக்காரு 14 வருஷம் கழிச்சு வந்துருவேன்னு சொல்லிட்டு இல்லையா? அதெல்லாம் ஒரு வேற மாதிரி காம்ப்ளிகேஷன். இங்க இந்த மாதிரி நடந்த உடனே ராமருக்கு அந்த மாதிரி நினைச்சான் ராவணன் என்று கூறி நமக்கு ஒரு வித்தியாசமாக எண்ண வைக்கிறார் ராவணனை பற்றி. இனி இந்த விவரங்களிலிருந்து நீங்கள் ஏதான மேலும் சந்தேகங்களை விளக்குவதற்கு கேட்க விரும்பினால் கேட்கலாம். இது உங்களுக்கான நேரம். சார், இந்த சூர்பனகாவுடைய நாசி இதெல்லாம் அந்த துண்டிக்கிற அந்த விஷயம் நாசிக்ல நடந்தது அப்படின்னு சொல்றாங்க சார். அது சொல்ல முடியுமா? நாசிக் நான் போன போது அங்க திரையம்பகேஸ்வரர் இருக்கார், அதை சேவிக்கிறதுக்கு அங்க போயிருந்தேன். கோதாவரியை பார்த்தேன். நாசிக் பஞ்சவட்டி அப்படின்னு 5 ஆலமரம் இருக்கு. 5 ஆலமரத்துல 5 இடத்துலயும் 5 அபார்ட்மெண்ட்ஸ், மாடர்ன் பிளாட் கட்டியிருக்கா. ஒவ்வொரு வீட்டுக்கு இன்னொரு வாட்டில் கருப்பா கேபிள் ஒயர் போயின்னு இருக்கு. ஆலமரம் விழுதோடு விழுது அதுவும் போயின்னு இருக்கு. அங்க சூர்பனகை இதான் வந்த இடம், ராமர் இருந்த இடம் அப்படின்லாம் ஒன்றும் விசேஷமாக ஒன்றும் இருக்கல. அண்டர் கிரவுண்ட் ஒரு ரெஸ்பெக்ட் ஒரு பேசேஜ் இருக்கு, ஒரு தலையை குடிஞ்சிட்டு நீந்தி போற மாதிரி போனோம். ஒரு அண்டர் கிரவுண்ட் பேசேஜ் இருக்கு. ஆனால் விளக்கெல்லாம் போட்டு பிரகாசமாக உள்ள கூலா இருக்கும். ஏதோ படமெல்லாம் வச்சிருக்கா, அப்படிலாம் இருக்கும். அங்க சூர்பனை வந்ததாகவோ ராமர் அங்கதான் லக்ஷ்மண் அவருக்கு தான் நாசி ஏற்றதாகவோ அப்படிலாம் ஸ்பெசிஃபிக்கா ஒன்றும் சொல்லும்படியாக ஒன்றே காணும். ஆனா பஞ்சவட்டியில தான் நடந்தது. அந்த பஞ்சவட்டி பிரசன்ட் டே நாசிக் தான் அந்த பஞ்சவட்டி, நாசிக் பஞ்சவட்டின்னு சொல்றோம். ஸோ நீங்க சொன்னது அந்த வகையில கரெக்ட் ரெக்கலெக்ஷன். சார், அந்த நாசிக்ல எங்க அண்ணா ரொம்ப வருஷமா அங்க இருக்காங்க, இன்னும் இருக்காங்க. அங்க சாதாரண பப்ளிக் கூட ராமர் இருந்த ஊரு நாங்கெல்லாம் பொய்யே சொல்ல மாட்டோம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. அது ஒண்ணு. அப்புறம் அந்த நீங்க சொல்றபடி அந்த கோதாவரி தான் இந்த பஞ்சவடியினுடைய இடம். அவங்க ஒரு ஏரியாவை நீங்க சொல்றபடி பஞ்சவட்டி இன்னும் வச்சிருக்காங்க. இன்னும் வர பாம்பேல இருந்து அஸ்தி கரைக்கிறதுங்கிறதுக்காக கார்ல வந்துட்டு அஸ்தி அந்த கோதாவரி ஒரு சின்ன ஆழம் இல்லாம போகுங்க. அந்த இடத்துல அஸ்தி கரைச்சிட்டு திரும்பி போவான். அதுவும் இருக்காங்க, ரொம்ப சுத்தமா இருக்காது. அந்த கான்டெக்ட்ல இன்னொரு பாயிண்ட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தசரதருக்கு பகவான் ராமர் அந்த பெரிய இதெல்லாம் முன்னோருக்கு செய்ய வேண்டிய பித்ரு காரியம் எல்லாம் அங்கதான் செஞ்சார் அப்படின்னு சொல்றாங்க. அது அவ்வளவா பொருத்தம் இல்லை. அது என்ன, பகவான் அந்த பித்ருக்காரியத்தை எங்க பண்ணார்? மந்தாக்கினி நதியில பண்ணார். பரதன் சித்திரக்கூட்டம் கரெக்ட் இல்லையா? சித்திரக்கூட்டத்துல வாழும்படி பரத்வாஜர் சொன்னார். பரதன் ரொம்ப ஃபார் ஆஃப் மத்திய பிரதேஷ், ஜான்சில இறங்கி போனோம். இப்படி போறதா டெல்லி வழியா போனதுனாக்கா அயோத்தியில திரும்பி கீழே இறங்கி வரணும். அந்த இடத்துல தான் ஆக்சுவலி கிரியைகள்லாம் பண்றேன்.
சொல்லுங்க ராதாராணிமா, சொல்லுங்க. நமஸ்காரம் சார். அம்மா. ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது. சூர்பனகை வந்து ராமரோட பாதத்தை பார்த்தாங்கிறது இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நான் கேக்குறேன் நீங்க சொல்லும் போதுதான். அந்த பார்ட் ரொம்ப அழகா சொன்னேல. அப்ப அவளுக்குள்ளயும் ஒரு செகண்ட் ஒரு இது வருது பாருங்க, தெய்வீகமா இருப்பான்னு. அதே மாதிரி ராவணன்ட்டையும் ஒரே ஒரு செகண்ட் அந்த நல்ல இது வந்தது. இவ்வளவு அது ரொம்ப அற்புதமா சொன்னேன் சார். வெரி வெரி நைஸ். நல்லா என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. சொல்லுங்க ரங்கராஜன் சார். நாங்க வந்து பீமாவரம் போயிட்டு அங்க ஒரு 2 நாள் தங்கி இருந்து அந்த கோதாவரி வந்து கடல்ல கலக்கிற இடத்துக்கு போயிட்டு அங்க ஒரு பெருமாள் கோவில் ரொம்ப அற்புதமா இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். ஆக்சுவலா கோதாவரிங்கிறது வந்து ஆந்திர பிரதேஷ்ல தானே இருக்கு, நாசிக் பக்கத்துல எங்க இருக்கு சார்? ஈஸ்ட் கோதாவரி, வெஸ்ட் கோதாவரி அங்கதான் ஸ்டார்ட் ஆகுறது உற்பத்தி ஸ்தானம். ஓ, மகாராஷ்டிரால இருந்து ஆந்திராவுக்கு போறது அது? ஆமா ஆமா ஆமா. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. கொஞ்சம் மேல அதுவும் அதே மாதிரி வெஸ்டர்ன் சைடு ஸ்டார்ட் பண்ணி ஆந்திராவுக்கு வருது. மோஸ்ட்லி இந்தியன் ரிவர்ஸ் எல்லாம் வெஸ்டர்ன் ஆரம்பிச்சு ஈஸ்ட் தான் வருது, எக்ஸப்ட் நர்மதா. நர்மதை மட்டும் ஈஸ்ட் ஆரம்பிச்சு வெஸ்ட்டுக்கு போறது. அந்த டெல்லி டு சென்னை டு டெல்லி ட்ரெயின் போகும்போது இட்டார்சி பக்கத்துல அந்த ஒரு நர்மதா மேலே பெரிய பிரிட்ஜ் வரும். அதான் ஒன்லி ரிவர் which goes flows from east and goes towards west. நாசிக்ல தாங்க சார் நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கம்ப்ளீட்டா காயின்ஸ் எல்லாம் அடிக்கிறாங்க. எல்லா காயின்ஸும் நாசிக்கா தெரிய இருக்கலாம். தேவ்லாலி இந்தியா செக்யூரிட்டி பிரஸ் அங்கதான் இருக்கு. தெரியல நாசிக்லயா நாக்பூர்லயான்னு எனக்கு ஒரு சந்தேகம். I'm not very sure. இல்ல இங்க இருக்கு சார், நான் கொஞ்ச தடவை போயிருக்கேன். தேவ்லாலி. ஓகே. ஸ்பெல்லிங் நாசிக் ரோடுங்கிறது அவங்களுடைய ஜங்ஷன். தட் இஸ் வெரி ஃபார் ஃப்ரம் தி டவுன். இந்த ரெண்டுக்கு நடுவுல தான் அந்த மிலிட்டரி ஏரியா மாதிரி இந்த செக்யூரிட்டி பஸ்லாம் இருக்கு. ஆல்ரைட். எஸ் பங்கஜம்ங்க சொல்லுங்கம்மா. நமஸ்காரம் சார். ரொம்ப அற்புதமா இருந்தது எப்பொழுதும் போல. நம்ம ஆரம்பத்துல இருந்து முடிக்கிற வரையினா அந்த இவன் முதலை பேசுறதும், ராமரோட பேசுறது, சூர்பனகை பேசுறது, அவர் பேசுறது, அதெல்லாம் ரொம்ப 2 பேருடைய கான்வர்சேஷனு. இவர் வந்து ராம தெரிஞ்சுட்டே பேசுறார், கிண்டலா சீதை கவனின்னு சொல்லிட்டு பேசுறார். அவர் சூர்பனகை வந்து அவர் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு இதுல மோகத்துல பேசுறார் ராமனோட. ரொம்ப ரொம்ப அந்த ஒரு இது வெடிக்காம இருந்தது, ரொம்ப அருமையாவும் இருந்தது நீங்க சொல்லச்ச. அப்புறம் வந்து இந்த இது சொல்லிட்டு வரும்போது இவங்க கேட்டது கூட வந்து ஒரே ஒரு இது எனக்கு நடுவுல ஒரு ஞாபகம் வந்தது. இப்ப பேசச்ச இப்ப அவங்க வசந்தாமா அவங்கெல்லாம் பேசும்போது அந்த ராமர் வந்து அங்க வந்து பித்திருக்காரியம் செய்யறார். அதுக்கப்புறம் ஒரு ஒரு சந்தர்ப்பம் வருது, இந்த திதியை கொடுக்கிறார். அப்ப வந்து ராமர் எங்கேயோ போயிருக்கார். அப்ப சீதா தேவி தான் இருக்கா, எல்லாம் ரெடியா வச்சுட்டு இருக்கா. அவர் வரல, ஆனா தசரதர் வந்துட்டார். அதுதான் அந்த பால்குனி ரிவர் நீ ட்ரை ஆகுன்னு சொன்ன இடம் நினைக்கிறேன். அந்த அது எந்த சந்தர்ப்பத்துல வருதுன்னு எனக்கு திடீர்னு மனசுல ஒரு டவுட் வந்துருது. அது உபகதைன்னு சொன்னாங்க மாமா வந்து அதெல்லாம் புராணத்துல இருக்கிறது, அதெல்லாம் நடக்கல, இதெல்லாம் நிறைய கிளை கதைகள்னு சொல்லிட்டு நிறைய பின்னாடி வந்ததுன்னு மாமா அன்னைக்கு ஒரு நாள் சொன்னாரு. ஆமா, நிறைய புராணங்கள்ல ராமாயணத்தை பத்தி கதையா சொல்லியிருக்கா.
ஆஹ், இந்த அத்தியாத்த ராமாயணம் பிரம்மாண்ட புராணத்துல ஒரு பகுதியா இருக்கு. ஆஹ், வால்மீகி ராமாயணத்துல அது இருக்கல. வால்மீகி ராமாயணத்துல சீத்தை எல்லாம் காரியம் பண்ணி வச்சிருந்தா, ஆஹ், அவர் ராமர் வரல, அதனால டிலே தசர் வந்துட்டு அந்த புத்திர காரியத்துக்கு சீத்தை கிட்ட இருந்தா வாங்கிட்டு போனார். ஏ, புத்திரன் கொடுக்க வேண்டியதுக்கு மாட்டுப்பொன் கொடுத்தா வாங்கிட்டு போனார் அப்படின்னு ஒரு கதை வச்சு வேடிக்கையா சொல்ல முடியும். அவ்வளவுதான் சரி. அதுக்கு ஒரு ஒரு வாஸ்தவிகம் கிடையாது. அச்சா. வால்மீகி ராமாயணத்தின்படி வாஸ்தவிகம் இல்லை. ஆஹ், அதுதான் அதான் அவர் சொல்ற மாதிரி ஸ்ரீ ரங்கராஜன் சொல்ற மாதிரி அந்த ஒரு இதுல வரும். அது நடக்கலே நம்மளால சொல்ல முடியுமா? வால்மீகி ராமாயணத்தில் இல்லைன்னு சொல்ல முடியுமே தவிர அந்த மாதிரி நடக்கல அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? நமக்கு அவளோட ஞானம் ஏது? வால்மீகி ராமாயணத்துல வால்மீகி சொல்லல, அது சொல்ல முடியும். அது ஒரு நமக்கெல்லாம் ஒரு மெசேஜ் மாதிரியும் ஒரு தோன்றுதா. ஏன்னா அவர் இல்லைன்னாக்க அவங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது சொல்ற மாதிரியும் ஒரு சில பேர் அடங்கி இருக்கு. ஆனா ராமர் இந்த மாதிரி விஷயத்துல லேட் பண்ணுவாரா? அதுவும் அப்பா விஷயத்துல. அப்பா ரொம்ப பர்டிகுலர் இல்லையா? கயாவை ஒட்டி சொல்றாங்க. சார் சொல்றபடி அது எங்க ஆரம்பமோ அது தெரியாது. என்ன சொல்லு, அதான் நீ ஞாபகம் வந்து அதையும் ஷேர் பண்ணிக்கலாம், என்னன்னு கேட்கலாம், அந்த டவுட்டையும் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சேன். மற்றபடி ரொம்ப அற்புதம். ரொம்ப அது வந்து எப்பொழுதும் போல. அதான் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ். நிறைய விஷயங்கள். தேங்க்யூமா. தேங்க்யூ. நன்றி. இந்த செஷனை முடிச்சுப்போமா? சார், இந்த பங்களாதேஷ் வார் சம்பந்தமா நம்ம ஆர்சி ஸ்ரீனிவாசன் சார் ஒரு சில பேஜஸ் போட்டோ அனுப்பினாரு. சரி. அது எதுல இருக்குன்னா பண்டிட்ஜியுடைய டைரி நோட்ஸ் அதுல வந்து கொஞ்சம் வந்திருக்கு அப்படின்னு. சரி சரி. அத மட்டும் நம்ம கொஞ்சம் பார்க்க ஒரு ஃபியூ மினிட்ஸ். எஸ்மா, ப்ளீஸ். பங்களாதேஷ் அப்படிங்கிற டைட்டில்லயே நோட் பண்றாங்க டைரி நோட்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு somebody gives an interesting bit of information. It appears இங்கதான் வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயமா இருந்தது. என்னன்னா, முஜிபுர் ரஹ்மானுடைய பிரதர் அவரு வந்து மதரை மிஸ் பண்ண மாதிரி சொல்றாங்க. It appears that when the East Bengal situation flared up following the breakdown of talks, mother asked, why does Mujibur Rahman, want independence and not federation? This again confirms my feeling. மைங்கிறது வந்து பண்டிட்ஜின்னு நினைக்கிறேன். That things should not have been stretched too far by the East Bengal leadership. But there is another side to it. It is reported that the army junta had anyway decided to kill the movement. அப்போ வந்து questions come again and again from visitors whether the present state of affairs in East Bengal is a result of the working of Sri Aurobindo's force in fulfillment of his prophecy about the elimination of Pakistan. Actually, the force at the back of the precipitation of events is Sri Aurobindo's, but a good deal of interference by forces of different types has taken place in the actual working of the force. That is why there is all this untoward confusion and bloodshed. சுதீர் சர்க்கார் அவர் வந்து மோனா சர்க்காருடைய ஃபாதர் போல இருக்கு. சுதீர் சர்க்கார் ரெவல்யூஷனரி tells me that sometime back Mujibur Rahman's brother had visited the ashram and told mother that they were all tired of Pakistan and asked when they would be free. Mother heard him and asked,
Do you have faith in me? Yes. Then wait and see. இது வந்து மே 2 1971 ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து நமக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு நியூஸ் மாதிரி தான். அந்த சுதீர் வந்து அந்த பழைய அன்டிவைடட் பங்களா அந்த ஏரியாக்காரர். அவரு வந்து அவருக்கு தெரிஞ்ச அல்லது அவரோட தொடர்புள்ள கொஞ்சம் பேர் இங்க வந்தாங்க, பேசினாங்கிறதெல்லாம். அடுத்தது இந்த மந்த்ரா கொடுக்கப்பட்ட அந்த இன்ஃபர்மேஷன். Threatened calamity and saving mantra. Udar says that mother told him this morning that the situation in India was grave. A great calamity threatens the country. He asked if we could do anything. Mother answered that the time for doing had gone. அதெல்லாம் ஏதோ ப்ரிவென்ட் பண்ண முடியாதான்லாம் கேட்குற மாதிரியும், மதர் அதுக்குள்ள டைம் தாண்டி போச்சு, இப்ப நம்ம அதை வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படி சொல்றாங்க மாதிரி தெரியுது. That the time for doing had gone. She was concentrating upon it all the 24 hours. Then Udar asked mother to give a mantra with which we could pray. She went into trance, and when she came out of it, she gave a prayer in French. At Champaklal's instance, she translated it into English. Supreme Lord, eternal truth, let us obey thee alone and live according to truth. He, Udar, wants it in Sanskrit before he leaves for Delhi tomorrow morning. அவர் வந்து சப்சிக்வெண்டா ஏதோ மதருடைய செய்தி எதையோ எடுத்துட்டு டெல்லி போற மாதிரியும், அப்ப இந்த மெசேஜ் சான்ஸ்கிரிட்ல கொண்டு போகணும்னு சொல்லி கேட்கிறார் போல இருக்கு. அதனால வந்து இத ஜெகநாத் அப்படின்னு அங்க ஒரு சான்ஸ்கிரிட்ல வல்லமை உள்ளவர் இருக்கார் போல இருக்கு, அவர்கிட்ட கொண்டு போறாங்க. I am taking it to Jagannath to express it in Sanskrit words. Jagannath came with a number of Sanskrit versions of the mantra. Chose the first, which was the simplest and the most faithful translation. While reading it, a thought flashed across the mind that I may have to read it out before mother. அப்படி இவருக்கு அந்த எண்ணம் வந்தது. I gave it to Udar, who took it to mother. As I was waiting, it again occurred to me that I may be called in. And sure enough, I was. Mother said she wanted to hear it. I read it. She nodded. I read it again. She followed it and expressed her approval by gesture. Udar met me again in the veranda. He said that Champaklal had asked mother what was the difference between mantra and prayer. Almost the same. Mother is said to have replied, but with this difference. Prayer is from the psychic, mantra in the mind. It struck me how close she is to the derivation. சார், இந்த மனான்னு ஒண்ணு இருக்கு, மனானத அப்படின்னு இதான் இருக்கா, மனானத் திரயதே மந்திர, அதை ரெஃபர் பண்றாரு. When I went in, I told mother about this derivation and she was amused. She told me that there is a vibration in the mantra. Mental understanding and stability are brought upon it. In prayer, there is intensity of aspiration, canalization of emotions. If both are combined, the results are wonderful. It is 6th June 1971. Thank you, sir. Very good, ma. ரொம்ப யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்.
ஆர்சி சீனிவாசனுக்கும் நம்ம கடமைப்பட்டிருக்கோம் இல்லையா? அவர் வந்து பண்டிட்ஜி இன்ஃபர்மேஷன் எல்லாம் ரொம்ப கரெக்டா வச்சு நமக்கு சொல்லுவார். ஆமாம்மா, ஆமா ஆமா. ஸோ இந்த செஷனை முடிச்சுக்கோமாம்மா. ஏவம் ஏதத்தி புராவர்த்தம் ஆக்கியானம் பத்ரவஸ்தவாக பிரவியாகரபத்தம் பலம் விஷ்ணு பிரவர்த்ததாம் லாபஸ்தேஷாம் ஜெயஸ்தேஷாம் குதஸ்தேஷாம் பராபவ தேஷாம் இந்தீவரஸ்யாமோ ஹிருதயே சுப்ரதிஷ்டிதः காலே வஸ்துபர்ஜன்யः பிருத்திவி சவ்யசாலினி ஷேமோயம் காலே வஸ்துபர்ஜ பிரதிஷ்டானி क्षोभरहितः देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः कावेरी वर्ततां काले काले वर्षतु वासवः श्रीरङ्गनाथो जयतु श्रीरङ्गश्रीश्च वर्ततां सत्यप्रजाभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महिषाः को ब्राह्मणेभ्यः शुभस्तु लोकाः समर्थाः सुखिनः भवन्तु मङ्गलं कौसलेन्द्राय मगनीय गुणाब्धये चक्रवर्तितनूजाय सार्वभौमाय मङ्गलम् श्रीमते रघुवीराय सेतुल्लंघित सिंधवे जित राक्षस राजाय रणधीराय मंगलम आसात नगरीं दिव्याम अभिषिक्ताय श्वेतया राजाधिराज राजाय रामभद्राय मंगलम मंगलाशासनपराय गदाचार्य पुरोगमैः सर्वैश्च पूर्वे आचार्यैः सत्कृतायाश्च मंगलम नैरामात् परलोके विद्यते सत्पते स्थितः सौम्य राम रीक्षस्तु सौम्येन वदनेन माम् ओम श्री अरविंदो मीरा ओपन माय माइंड माय हार्ट माय लाइफ टू योर लाइट योर लव योर पवर in all things may see the divine. Thank you very much, Ma. Thank you very much. Thank you, sir. Thank you very much. Thank you. Thank you, sir. Thank you very much. Thank you, sir. Thank you, Ma. இப்ப நமக்கு ஷியாமலாமா என்ன இண்டிகேட் பண்ணாங்கன்னா, இந்த பிரேயர் நம்ம நிறைய தடவை சொல்லலாம் மந்த்ரா அப்படின்னு. சொல்லலாமா? தெரிஞ்ச எல்லாருக்குமோ பாஸ் ஆன் பண்ணுவோம். ஆமா, பண்ணலாம். கட்டாயம் எழுதி வச்சுட்டு பண்ணலாம். You can do that. Do it. Gratitude, Ma Bhagwan. Thank you, sir. Thank you, Ma. ஐயா ராமசுவாமி ஐயா, உங்க சொல்லுங்கம்மா. வாயால சொல்லுங்க ஐயா. நீங்க ரெயின் ரெயின் கேட்டீங்க, நல்ல அழகா ரெயின் அம்மாவோட ஆச்சரியம், மேட்டூர் கூட 120 ஃபீட்டுக்கு வந்துட்டு. நீங்க சொல்லுங்க, நாங்க எல்லாம் மனசுல சொல்லிக்கிறோம். அதே எக்ஸாக்டா நான் எழுதி வச்சுக்கலையாம்மா, நான் சொல்றேன். அது கரெக்டானு பாருங்க. அது O Supreme Lord, eternal truth, may we live according to truth. இதா மந்திரம் இல்ல ஐயா, பாதி கரெக்ட். சுப்ரீம் லார்ட், ஓகே, இட்டர்னல் ட்ரூத், ஓகே. let us Let us live, let us obey thee alone. Thee alone. Yes. And Let us live, obey thee alone. and live according to truth. Very good, Ma. இதான் ஐயா. மறுபடியும் சொல்றேம்மா. அது cling to truth மாதிரியே இருக்குமா? ஸ்ரீ என்னையே சரணம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. Supreme Lord, eternal truth, let us obey thee alone and live according to truth. இல்லையா? Wonderful sir. நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க அவ்வளவு வேர்ட்ஸும்? எழுதி வச்சுட்டு இருக்கேன். தப்பு பண்ணக்கூடாது இல்லையா? மதர் வார்த்தையில ஒரு சின்ன வைப்ரேஷன் தப்பானா கூட வைப்ரேஷன் மாறிடும் இல்லையா? வேத மந்திரம் சொல்ற பொழுது ஒரு சரியான உச்சரிப்பு இல்லைன்னாக்கா ஆப்போசிட் பலன் கொடுத்துடுமா. ஒரு புத்திரன் பிறக்க வேண்டிய இடத்துல ராட்சசன் பிறந்துடுவான். அந்த மாதிரிலாம் ஏற்படும். அதனால கரெக்டா இருக்கணும் வேர்ட்ஸ். பர்டிகுலர்லி மதர் சொல்லியிருக்கா, சுப்ரீம் லார்ட், எட்டர்னல் ட்ரூத், let us obey thee alone and live according to truth.
சரி, இது வால்யூம் 13 வேர்ட்ஸ் ஆஃப் த மதர் 1ல இருந்து அம்மா சொன்னாங்க. அதுல இந்தியாங்கிற ஹெட்டிங்னு சொன்னாங்க. இருக்கா? சரி, ஓகே. இந்த டாபிக் தான் ரங்கராஜன் பேசினார் சார் சண்டே, சத்தியமேவ ஜெயத்தே. தேங்க்யூம்மா, தேங்க்யூ வெரி மச். நன்றி ஐயா. நன்றிம்மா. தேங்க்யூ சார். நம்ம கிட்ட ஷியாமலாமா பேசினாக்க உடம்பெல்லாம் ஒரு மனசுல ஒரு சந்தோஷம். ஐயோ எவ்வளவு பெரிய மனுஷர், அன்னையார் பார்க்கப்பட்டவர், அன்னையால் தீண்டப்பட்டவர், அன்னையால் அன்னை சொன்னதெல்லாம் கேட்டவர். 2 பேரும் பெரிய பாக்கியம் நமக்கு. தேங்க்யூம்மா, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.